கமலாபுரம்ன்ற ஊர்ல விவேக்னு ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சுலோச்சனான்னு ஒரு மனைவி இருந்தா. விவேக் எப்ப பார்த்தாலும் எந்த வேலைக்கும் போகாம எதிர்காலத்தை பத்தி கனவு கண்டுகிட்டே இருந்தான். என்னங்க, கல்யாண ஆன நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு வேலையும் செய்யாம தினமும் இப்படி பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை எப்படிங்க நடத்துறது? சுலோச்சனா, என் ஜாதகத்துல எழுதிருக்கு, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொக்க பணம் எனக்கு சொந்தமாகும்னு. அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த கஷ்டம்லாம். ஏதாவது ஒரு நாள் அந்த பணம் எனக்கு சொந்தமாக தான் போகுது. அப்போ இந்த ஊரையே நான் விலைக்கு வாங்கிடுவேன். இதோ இததான் பகல் கனவுன்னு சொல்லுவாங்க. இப்படி பகல் கனவு காண்றத நிறுத்திட்டு ஏதாவது வேலைக்கு போங்க. 4 பேரு உன் புருஷன் என்ன வேலை பாக்குறாருன்னு கேக்குறப்போ பதில் சொல்ல முடியாம நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த ரொக்க பணம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என் தேடல் நிக்காது. தேடலா? வீட்ல இருந்து காலடி எடுத்து வெளியில வைக்க மாட்டீங்க. இதுல எங்க போய் நீங்க என்னத்தை தேட போறீங்க? கனவுல. கனவுலையா? ஆமா, கனவுல தான். நான் அந்த ரொக்க பணத்தை தேடி போகணுன்றது எனக்கு எப்பவுமே என் கனவுல தான் வந்துட்டு இருக்கு. அந்த கனவுல எப்பவுமே எனக்கு அந்த ரொக்க பணம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்படின்னா உங்க கனவுல எது வரைக்கும் வழி தெரிஞ்சுதோ அது வரைக்கும் போய் பார்க்க வேண்டியது தானே? அப்படி பார்த்தா உங்களுக்கு வர கனவு நிஜமா பொய்யான்றதாவது தெரியும்ல? ஆமா ஆமா, நீ சொல்றது கூட உண்மைதான். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே எனக்கு வர கனவை நான் கவனமா பார்த்து நாளை காலையிலேயே நான் பிரயாணத்தை தொடங்குறேன். அப்பாடா, கடைசியில நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய ஒத்துக்கிட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷங்க. அன்னைக்கு ராத்திரி விவேக் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு படுத்தான். கொஞ்ச நேரத்திலேயே விவேக் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டான். தூக்கத்துல அவனுக்கு பணத்தை பத்தின கனவு வந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு ராத்திரியே அப்படியே போச்சு. காலையில எழுந்ததுமே தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டான். இத பார்த்த சுலோச்சனா ரொம்ப சந்தோஷத்தோட அவன்கிட்ட போய், என்னங்க, ஏதாவது வழி கிடைச்சுதா? இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா சுலோச்சனா, இத்தனை நாளைக்கு அப்புறமா எனக்கு ஒரு வழி தெரிஞ்சுது. இனியும் நான் நேரத்தை கழிக்காம உடனே அந்த வழியை நோக்கி என் பிரயாணத்தை தொடங்குறேன். இப்படி தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு மூட்டையில எடுத்துட்டு கிளம்பினான். அப்போ சுலோச்சனா மனசுலயே நினைச்சா, இப்போ என் புருஷன் ஒரு வேலைக்காக வெளியே கிளம்பி போறாரு. பகல் கனவை நிஜமாக்கறதுக்கும் தன்னோட அதிர்ஷ்டத்தை உண்மையாக்கறதுக்காகவும் போறாரு. இது நிஜமோ இல்லையோ, இந்த கனவு பலிக்குமோ பலிக்காதோ, இப்பவாவது என் புருஷன் ஒரு வேலைக்காக வெளியில போறாருன்றத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, இவர் போற இந்த வேலையில எந்த ஒரு தடையும் தடங்களும் வராம பாத்துக்கோப்பா. இப்படி சுலோச்சனா மனசுக்குள்ளேயே அவளோட இஷ்ட தெய்வத்தை வணங்கினா. சுலோச்சனா, நான் இப்போ வெறும் கையோட என்கிட்ட இருந்த சில துணிமணிகளை எடுத்துட்டு கிளம்புறேன். ஆனா திரும்ப வரப்போ இந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தனாதான் வருவேன். ஒரு நிமிஷங்க. இப்படி சொல்லி சுலோச்சனா பூஜா அறைக்குள்ள போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து விவேக்குக்கு ஆரத்தி சுத்தி பொட்டு வச்சு சுலோச்சனா விவேக்கோட காலில் விழறப்போ சுலோச்சனா கண்லேருந்து ஒரு கண்ணீர் துளி விவேக்கோட காலில் விழுந்ததுமே, சுலோச்சனா, எதுக்கு வருத்தப்படுற? உன் கணவன் ஒரு பெரிய வேலைக்கு போறப்போ நீ இப்படி கண் கலங்கிறது நல்லாவா இருக்கு? நீ என்ன சிரிச்சுக்கிட்டே அனுப்பினாதான் அந்த அதிர்ஷ்டம் என்ன தேடி வரும். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே என்ன வழி அனுப்பு சுலோச்சனா. சுலோச்சனாவும் கண்களை தொடச்சிக்கிட்டு, க்ஷேமத்தோட போயிட்டு லாபத்தோட வாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருக்கேன்றத நீங்க மறந்து போயிடாதீங்க. விவேக் தன்னோட மனைவி கிட்டேந்து விடை பெற்று அவனோட பொருட்களை எடுத்துட்டு கிளம்பினான். இப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போறப்போ, நான் எந்த நொடினாலும் என் கனவுல வந்த அந்த பணம் இருக்கிற வழியை மறந்து போகலாம். அதனால முதல்ல நான் அந்த வழியை ஒரு காகிதத்துல வரைஞ்சிக்கிறேன். இப்படி நினைச்சு விவேக் போக வேண்டிய வழிய ஒரு காகிதத்துல வரைஞ்சான். இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு வழியில ஒரு பெரிய காடை தாண்ட வேண்டியதா இருந்தது. என்ன ஒரு காடு! ரொம்ப அமைதியா ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாம இங்க இருக்கே. இந்த காடை பார்த்தா பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கும் போல இருக்கு. திரும்ப வீட்டுக்கே போயிடலாமா? வேணாம் வேணாம், திரும்பி போற பேச்சுக்கே இடம் இல்லை. பணத்துக்காக பயணத்தை முன்னாடி தான் தொடரணுமே தவிர பின்னாடி போகக்கூடாது. இப்படி நினைச்சு விவேக்
தனக்குத்தானே தைரியத்தை சொல்லிக்கிட்டு அந்த காடை தாண்டி போயிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு காட்டுல ஒரு புலி உருமுற சத்தம் கேட்டுது. இது கண்டிப்பா புலியோட உருமல் தான். இந்த சத்தத்தை கேட்டா அந்த பயங்கரமான மிருகம் கண்டிப்பா என்ன வேட்டாட தான் வருது. நான் உடனே இங்கேருந்து கிளம்பணும். இப்படி நினைச்சு விவேக் தன்னோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஒரு புலி விவேக் முன்னாடி வந்து அவனை சாப்பிட்றதுக்காக பயங்கரமா கத்திக்கிட்டே அவன்கிட்ட நடந்து வந்தது. இன்னைக்கு இந்த உயிர் என்னை விட்டு போக போகுது. ஆனா நான் இங்கேயே இப்படி செத்துட்டா என்னை பத்தி என் மனைவி கிட்ட யார் போய் சொல்லுவா? பாவம், எனக்காக எத்தனை நாள் ஆனாலும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொன்னான். இப்படி விவேக் மண்டைக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தது. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே முட்டிக்கால் போட்டு அந்த புலிய பார்த்து வணங்கினான். ஐயா, புலி ஐயா, நானு முக்கியமா ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தை பத்தி கனவு வந்துட்டு இருக்கு. இப்ப நான் அந்த பணத்தை தேடி தான் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன கொன்னு என் வாழ்நாள் கனவை சீரழிச்சிடாத. இப்படி விவேக் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதுக்கு அந்த புலி விவேக் கிட்ட நடந்து வந்து நின்னு இப்படி சொல்லுச்சு. சரி, நீ சொல்றத கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு கூட ஒரு ஆசை வந்திருக்கு. நீ சம்பாதிக்க போற அந்த பணத்துல எனக்கும் ஒரு பாகம் பங்கு வேணும். அப்படி கொடுக்குறேன்னு சொன்னினா உனக்கு அந்த வழியை நானே காட்டுறேன். அப்படியே உன்னையும் சாகடிக்காம உயிரோட விட்டுடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குறேன். இப்படி வாக்கு கொடுத்தான் விவேக். அப்போ அங்கிருந்து புலி சொன்ன வழியை நோக்கி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான் விவேக். இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பாலைவனம் வந்தது. விவேக்கும் அந்த பாலைவனத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எவ்வளவு தூரம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் எதுவுமே கண்ணில் படலையே. இப்படியே நடந்து நடந்து இந்த பாலைவனத்திலேயே சமாதி ஆயிடுவேன் போல இருக்கு. அந்த புலி சொன்னதை நான் ஏன் தான் கேட்டனும்? அந்த பணம் இருக்கிற வழி அதுக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்படி விவேக் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அந்த பாலைவனத்துல பயங்கரமான ஒரு சுழல் வந்தது. அது தன்னோட வழியில இருக்கிற எல்லா பொருட்களையும் விழுங்கிட்டு விவேக் நோக்கி வேகமா வந்துட்டு இருந்தது. அந்த பெரிய மிருகத்துக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த பெரிய சுழல்லேருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. இப்படி நினைச்சு விவேக் அந்த சுழல் முன்னாடி நின்றுட்டு இருந்தான். அப்போ அந்த சுழல், நான் இவ்வளோ நேரமா வழியில எந்தெந்த பொருள் எனக்கு எதிர்க்க இருக்கோ அதெல்லாத்தையும் முழுங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னை பார்த்து பயப்படாம நீ நிக்கிற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் நீ? இப்படி கேட்டதுமே விவேக் தன்னோட கதையை மொத்தத்தையும் சொன்னான். உன்னோட லட்சியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பணம் இருக்கிற வழியை நான் காட்டுறேன். ஆனா அந்த பணத்துல ஒரு பங்கை எனக்கும் தரணும். விவேக்கும் அதுக்கு சம்மதிச்சான். இப்படியே அந்த சுழல் பணம் இருக்கிற வழியை காட்டுச்சு. இப்படியே விவேக் அந்த பணம் இருக்கிற இடத்துக்கு கடைசியா போய் சேர்ந்தான். அங்க பார்த்தா ஒரு சின்ன பானை இருந்தது. என்ன இது? பணம்னா இந்த பானையா? இதுக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன்? நான் ஏதோ தங்க மூட்டை இருக்கும்னு நினைச்சேனே. இப்படி நினைச்சு விவேக் ரொம்ப வருத்தப்பட்டான். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பானையை எடுத்துக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சான். அப்போ வழியில அவன் அந்த சுழலை பார்த்தான். விவேக், என்னோட பங்கு எனக்கு கொடு. எனக்கு கிடைச்சது பெரிய தங்க மூட்டை கிடையாது, தண்ணியோட இருந்த இந்த சின்ன பானை. எவ்வளோ வருஷமா நான் தண்ணியை குடிச்சதே கிடையாது. ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடு. அதுதான் நீ எனக்கு கொடுக்கிற பங்கு. இப்படி கேட்டது அந்த சுழல். விவேக்கும் சரின்னு ஒரு தண்ணீர் துளிய அங்க கொட்டினான். அப்போ அந்த சுழலை சுத்தி பச்சை பசேல்னு செடிகள் முளைச்சு அந்த இடமே பசுமையான காடா மாறிடுச்சு. நன்றி விவேக், உன்னுடைய இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு புல்லு கூட என்கிட்ட முளைக்காதுன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். காஞ்சு கிடந்ததால ஒரு சின்ன பறவை கூட என்கிட்ட வராது. இப்ப ஒன்னால இங்க நிறைய பறவைகளும் விலங்குகளும் வருது. அதுங்களோட நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படி அங்க ஒரு தேவதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. விவேக்குக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே நடந்து புலி கிட்ட போனான். புலி கிட்ட கூட எனக்கு இந்த பானையை தவிர வேற எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னான்.
அப்படின்னா அதுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுத்து என்னோட தாகத்தை தீர்த்து வை. இப்படி கேட்டதுமே விவேக் சரின்னு சொல்லிட்டு அந்த பானையிலேருந்து இருந்த ஒரு சொட்டு தண்ணியை கொடுத்தான். ஒரு சொட்டு தண்ணி புலியோட வாயில பட்டதுமே அந்த புலி ஒரு முனிவரா மாறிடுச்சு. விவேக், உண்டால நான் இன்னைக்கு சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டேன்ப்பா. மறுபடியும் மனுஷ ரூபம் எனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு கிடைச்சிருக்க இந்த பானை தண்ணி எவ்வளவோ தங்கத்தை விட மதிப்புயர்ந்தது. இப்படி அந்த பானையில இருந்த தண்ணியோட மகத்துவத்தை சொன்னாரு. அப்போ விவேக் சந்தோஷமா அந்த பானை தண்ணியே எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனான். அந்த தண்ணியை வச்சு எவ்வளவோ பேர் பிரச்சனையை தீர்த்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். இதுதான் இவங்க கதை, அதிசய பானை. அப்பப்பா, நாளுக்கு நாள் இந்த வயசானவங்களோட தொல்லை தாங்க முடியல. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இப்படி கிரி தன்னோட அப்பா அம்மாவான பார்வதி வீரையனை தினம் தினம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தான். கிரியோட மனைவி வாணி, ஆமாங்க, அத்தைய பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலையால 10 பைசா பிரயோஜனம் இல்ல. என்னால சுத்தமா முடியலங்க. எனக்கும் தான் வாணி. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. கிரி, அப்பா கிரி, வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு வாப்பா. ஐயோ அப்பா, காலையிலேயே போய் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டேன். டேய் கிரி, வயலுக்கு போய் தண்ணி பாய்க்கிறதுனா வெறும் தண்ணியை திறந்து விடுறது இல்லப்பா. வயல்லையே இருந்து தண்ணி நிறைஞ்சதுக்கு அப்புறமா அங்க எவ்வளவு தண்ணி தேவையோ அதை மட்டும் விட்டுட்டு மீதியை வெளியில விட்டுடணும். இல்லனா பயிர்கள்லாம் நாசமா போயிடும். அப்பா, நீ என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டல்ல? அவ்வளோனா அந்த வேலையை போய் நீயே பண்ணிட்டு வரது தானே? டேய் கிரி, இந்த வயசுல எனக்கு அவ்வளவு சக்தி இருந்தா உன்கிட்ட ஏன்டா சொல்ல போறேன்? நானே பண்ண மாட்டேனா? உனக்கு இவ்வளவு வயசாச்சு. எத்தனை நாளா உனக்கு விவசாயம் கத்து கொடுத்துட்டு வரேன். ஆனா இப்ப கூட இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணா எப்படிரா? போய் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வா. ச்சே, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதை செய்யற வரைக்கும் உயிரை வாங்குறல்ல நீ. இப்படி சொல்லி கிரி கோபமா கிளம்பிட்டான். அப்பாடா, கொஞ்சம் முதுக சாச்சிட்டு ஓய்வெடுக்கலாம். மறுபடியும் சாயங்காலம் எழுந்து வேலைய ஆரம்பிக்கலாம். இப்படி சொல்லி வாணி படுத்தா. இத பார்த்த பார்வதி அம்மா, ஐயோ, என்ன இப்ப போய் தூங்குறா? வாணி, எழுந்துருமா, எழுந்துரு. பகல்ல யாராவது இப்படி தூங்குவாங்களா என்ன? எழுந்துரு. என்ன அத்தை, இப்ப படுக்கறதால என்ன ஆச்சு? எனக்கு தூக்கம் வருது, அதனாலதான் படுத்துக்கிட்டேன். அது இல்லம்மா, பாவம் கிரி வேற வயலுக்கு போயிருக்கான். எப்ப வருவானோ? வெயில்ல அலண்டு போய் வருவான்ல. அவன் வரும்போது சில்லுன்னு மோரு, வந்த உடனே சாப்பிடுறதுக்கு ஏதாவது சமைச்சு வச்சின்னா அவன் வந்த உடனே சாப்பிட்டுட்டு மோரை குடிச்சிட்டு தூங்குவான்ல. இப்படி வற்புறுத்தி வாணியை எழுப்பி வேலை வாங்கினாங்க பார்வதி அம்மா. இப்படி தினம் தினம் அந்த பெரியவங்க தன்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி செய்ய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் தூரத்து சொந்தம் பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா வாணி, இவங்க நமக்கு தூரத்து சொந்தம். போய் டீ எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்த. இப்படி சொல்லிட்டு டீ கலந்து எடுத்துட்டு வந்து எல்லார்கிட்டையும் கொடுத்தா. அதுக்கப்புறமா அவங்களுக்காக ஸ்நாக்ஸ், சமையல் இது எல்லாத்தையும் செய்ய வச்சாங்க பார்வதி அம்மா. வாணியை மட்டும் தனியா சமைக்க விடல, பார்வதி அம்மாவும் கூட உதவியா இருந்தாங்க. ஆனா வயசு அதிகமானதால உடம்புல சக்தி இல்லாம சீக்கிரமே சோர்வடைஞ்சாங்க. இப்படி அன்னைக்கு வந்த உறவினர்களை நல்லா கவனிச்சு அனுப்பினாங்க. அன்னைக்கு ராத்திரி வாணி தன்னோட கணவன் கிரி கிட்ட, என்னங்க, இன்னைக்கு வேலை பார்த்து பார்த்து என் உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு. இவங்கள பொறுத்து போக என்னால முடியலங்க. ஆமா வாணி, நானும் அதுதான் நினைக்கிறேன். நம்மளால தாங்க முடியல. ஒரு பக்கம் வயலை பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் இவங்களுக்கு சேவை செய்யணும். என்னால முடியல. அதுக்கு தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க அந்த முடிவு? வாணி, போன வாரம் நான் வேலையா பட்டணத்துக்கு போயிருந்தேன்ல, ஆமா. அங்க நான் ஒரு ஆசிரமம் பார்த்தேன். அங்க நிறைய பேர் வயசான தன்னோட அப்பா அம்மாவை அங்க சேர்த்திருந்தாங்க. அந்த ஆசிரமங்காரங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அப்பா அம்மாக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்க. அதனாலதான் நான் கூட அப்பா அம்மாவை அந்த ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன்.
இப்படி கிரி சொன்னான். அதுக்கு வாணி, என்னங்க, அப்பா அம்மாவை போய் ஆசிரமத்துல சேர்க்க போறீங்களா? இது ரொம்ப தப்புங்க. ஏன் வாணி இப்படி சொல்ற? நீ கூட தானே சொல்லிட்டு இருக்க, அவங்க எப்பவும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னால முடியலன்னு. ஆனா இப்ப என்ன, நான் ஒரு முடிவு பண்ணா இப்படி சொல்ற? இப்படி கிரி கேட்டான். அதுக்கு வாணி, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானங்க. நான் ஏதோ வேலை பார்த்த சோர்வுல உங்ககிட்ட சொல்லணுமேனு சொன்னேன். ஆனா அத்தை மாமா ரொம்ப நல்லவங்க. இந்த வீட்ல அவங்க 2 பேர் இல்லாம நாம மட்டும் இருந்து என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? வாணி, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்களோட என்னால இருக்க முடியாது. இப்படி கராரா சொல்லிட்டான் கிரி. இவங்க பேசுறத பார்வதி அம்மாவும் வீரையனும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. பாத்தீங்களாங்க, அவன் நம்மள பாரமா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆமாம் பார்வதி, அவங்க கிட்டேந்து அந்த பாரத்தை இறக்கி வைப்போம். என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்போ இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம ஆசிரமத்துல போய் இருக்கணுமா? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு என்னங்க வந்தது? அவசியத்துக்காக இல்ல பார்வதி, அவங்களுக்கு நம்ம சொல்ற அறிவுரை பிடிக்கல, நம்மள பொறுத்துக்கிறதுக்கும் பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்காத விளையாட்டு பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்க முடியாதுல்ல. அப்படின்னா நாம விளையாட்டு பொருளா என்ன? ஆமாம் பார்வதி, விளையாட்டு பொருள் தான் பசங்களுக்கு சின்ன வயசுல பிடிக்கும். ஆனா வளர்ந்தக்கப்புறமா அது பிடிக்காதுல்ல, அதை தூக்கி மூளையில போட்டுடுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி தான் பார்வதி. இப்படி வருத்தப்பட்டு சொன்னாரு வீரையன். அதுக்கப்புறமா கிரி தன்னோட அப்பா அம்மாவை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல சேர்த்தான். அந்த 2 பேரும் மனசார ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா வெளியில என்னமோ சிரிச்சு சமாளிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிரி வீட்டுக்கு திரும்பி வந்தான். அப்பாடா, இப்ப எவ்வளவு அமைதியா இருக்கு வீடே. இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும். வயலுக்கு எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணா வரலாம். வாணி, நீயும் எப்ப வேணாலும் தூங்கலாம். இப்படி சந்தோஷமா சொன்னான் கிரி. ஆனா வாணி எதுவுமே பேசல. இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு. கிரி வயலுக்கு சரியா போகாம விளைச்சலும் சரியா இல்ல. அது மட்டும் இல்லாம வீட்ல நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க ஆள் இல்லாம மத்தவங்க முன்னாடி கேலி பொருளா மாறினாங்க. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் கிரி வீட்டுக்கு சுப்பையான்னு ஒரு பெரியவர் வந்தாரு. என்ன கிரி, எப்படி இருக்க? விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியா போகுதா? எல்லாம் நல்லா தான் போகுது. நீங்க என்ன இந்த பக்கம்? ரொம்ப நாள் ஆச்சே. ஒன்னும் இல்லடா கிரி, பக்கத்து ஊர்ல சின்னதா ஒரு வேலை இருந்தது. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடா நீ, வந்தவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ற, என்ன இந்த பக்கம்னு கேக்குற? அது சரி, உன்னோட அப்பா எங்க? பார்க்கவே முடியல. எங்கடா? இப்படி சுப்பையா கேட்டாரு. கிரியால எதுவுமே சொல்ல முடியல. அத பார்த்த சுப்பையா, என்னடா கிரி, என்ன ஆச்சு? அவனுக்கு ஒன்னும் ஆயிடல? சேச்சே, ஒன்னும் ஆவலங்க, அவர் நல்லாதான் இருக்காரு. பின்ன எங்கடா போயிட்டாரு? கிரி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தான். அப்போ வாணி சுப்பையா முன்னாடி வந்தா. அவர் என்ன சொல்ல போறாரு? இவரு அவங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துட்டாராம். அவங்க இருக்கிறதால இவருக்கு தொல்லையா இருக்கான். இப்படி வாணி சொன்னா. இத கேட்டு சுப்பையா அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஏண்டா கிரி, உன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? கிரி ஆமான்னு வாயை திறந்து சொல்லாம உண்மைதான்னு தலையாட்டினான். அதுக்கு சுப்பையா கோபத்தோட, சீச்சி, என்னடா மனுஷன் நீ, அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டியா? ஆனாலும் அவங்க உன் மேல காட்டின மனிதாபிமானத்துக்கு அவங்களுக்கு நல்ல பாடம் புகட்டிட்டடா. இப்படி சுப்பையா சொன்னாரு. அதுக்கு கிரி அதிர்ச்சியானா. என்னது, என் மேல என்ன மனிதாபிமானம் காட்டினாங்க? ஆமாண்டா, இத்தனை வருஷமா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ எங்க வருத்தப்படுவியோன்னு சொல்லாம இருந்தோம். உன்னை யாரோ பெத்து ரோட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க தான் பரிதாபப்பட்டு உன்னை எடுத்து வளர்த்தாங்க. எங்க தமக்கு சொந்த குழந்தை பிறந்தா அது உன்னை தூரம் விளக்கிடுமோன்னு அவங்க குழந்தையே பெத்துக்கல. இப்படி ஒருத்தங்களுக்கு நீ நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்ட. இப்படி சுப்பையா சொன்னாரு. கிரி கண் கலங்கி நின்னான். என்னங்க,
என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உண்மையா? நான் அனாதையா? அனாதையான என்னை எடுத்து சொந்த மகனா வளர்த்தாங்களா? இப்படி ஒரு நல்ல மனுஷங்களை நான் பாரமா நினைச்சு ஆசிரமத்துல சேர்த்துட்டேனா? நான் இப்பவே போய் அவங்க காலில் விழறேன். இப்படி ஆசிரமத்துக்கு போய் கிரி பார்வதி அம்மா வேற என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அப்பா அம்மா 2 பேரும் கிரி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. வாணிக்கும் தன் கணவன் இப்படி மாறினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்பா அம்மாவை கிரி கண்ணுக்கு இமையா பார்த்துக்கிட்டான். வாணியும் மாமனாரும் மாமியாரும் சொன்ன வேலையை பண்ணிக்கிட்டு அவங்கள அப்பா அம்மாவா பார்த்துக்கிட்டா. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.